வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம். இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 பொறுத்தவரை அவர்கள்தான் இன்றைய முடிவெடுப்பவர்கள். ஒவ்வொரு அரசியல் பார்ட்டியும் குறிவைக்க விரும்பும் ஓட் பெறும் எண்ணிக்கையிலான இளைஞர்கள். கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை ஒரு முன்னோடியாக திகழும் PSG கல்வி நிறுவனங்களின் வளாகத்தில் கோயம்புத்தூரில் நாம் இருக்கிறோம். இது ஒரு மையமாகும். ஆசியாவின் டெட்ராய்ட் என்றதை நம் கால் அழைக்கும் போது தமிழ்நாடு ஒருவேளை அதன் பெயரை பெறுகிறது. இப்பொழுது EV மையம், உற்பத்தி என பலவற்றிற்கும் இது ஒரு மையமாக திகழ்கிறது. இவை அனைத்தும் இந்த மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் என்னிடம் பல முதல் முறை வாக்காளர்களும் அனுபவத்தின் குரல்களும் இருக்கிறார்கள். தேர்தலை நாம் நெருங்கும் வேளையில் அவர்களின் எண்ணங்கள் என்ன என்பதை அவர்கள் நமக்கு சொல்வார்கள். முதல் முறை வாக்காளர்களே, என்ன உற்சாகம்! ஆம், அதனால அடிப்படையில் இந்த எலெக்ஷன் என்பது அதனால் ஒவ்வொரு எலெக்ஷனும் வித்தியாசமானது. இந்த எலெக்ஷனை பற்றி நான் பார்க்கும் முக்கிய வேறுபாடு என்னென்றால், திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு புதிய பிளேயரும் இருக்கிறது. மேலும் ஒரு பெரிய பிளேயர் NTKவும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன். அது இப்போது உங்களுக்கு அதிக தேர்வுகளை தருகிறதா? ஆம், ஏற்கனவே அதிக தேர்வுகள் இருந்தன. கூடுதலாக இப்போது எங்களிடம் கூடுதலாக ஒரு பார்ட்டி இருக்கிறது. மேலும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், மக்களும் தலைவர்களும் தமிழ்நாட்டின் நீண்டகால நீடி இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் நாம் எந்த ஒரு அம்சத்தை எடுத்தாலும் தமிழ்நாடு ஏற்கனவே சிறப்பாக செயல்படும் இடங்களில் ஒன்றாக இருக்கிறது. அது நல்ல குறிகாட்டிகளுடன் கூடிய முற்போக்கான மாநிலங்களில் ஒன்றாகும். ஆமா, அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், மக்கள் அவர்கள் கொடுக்கும் நீண்ட கால இலக்குகள் மற்றும் தேர்தல் அறிக்கைகளுக்காக ஓட் வேண்டும். வேண்டாம், நாம் இலவசங்கள் மற்றும் அது போன்ற விஷயங்களுக்கு மயங்கிவிட வேண்டியதில்லை. அப்படியானால் உங்கள் எண்ணங்கள் என்ன? அதாவது அரசியல்வாதிகள் உண்மையிலேயே அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று உங்களிடம் சொல்கிறார்களா? நீங்கள் அவர்களை நம்புகின்றீர்களா? அல்லது இப்போ புதிய விருப்பங்களை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறீங்களா? என் கருத்தில பல கட்சிகள் இருந்தாலும் இது ஒரு எலெக்ஷன் இடையில இருக்கும். இது டிவிகே மற்றும் திமுக இடையே ஒரு போர்க்களமாக இருக்கும். அவர்களுடைய கொண்டு வரும் புதுமையின் காரணத்தினாலா? நிச்சயமா அந்த பிரபல அந்தஸ்து பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும். விஜய் வருகிறாருன்னா நாம் அனைவரும் கண்டு அவரை பார்க்கவும் அவர் பேசுறதை கேட்கவும் விரும்புவோம். நிச்சயமா அது ஒரு சாதகத்தை தருது, இல்லையா? ஆமாம் மேடம், நான் நினைக்கிறேன் சினிமா ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள். அது உங்க யோசனையா? எனவே என் கருத்துப்படி நான் அவருடைய கருத்துக்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். அதாவது அடிப்படையில் சினிமா துறை வேறு, அரசியல் வேறு. எனவே அவர் என்ன புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தப் போகிறார், என்ன புதிய விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிறகு திமுகவை பற்றி பேசினால், இப்பொழுது அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய திட்டங்கள் தேவை. அவர்கள் நிறைய புதிய விஷயங்களை செய்தார்கள். அவர்களுடைய மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை கூட வழங்குகிறார்கள். அது உண்மையிலேயே உதவியானது, புரட்சிகரமானது. மாணவர்களுக்கு புரட்சிகரமானது. மேலும் அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அதாவது கீழ்நடுத்தர வர்க்க மக்களுக்கு கூட அது கிடைக்க வேண்டும். எனவே அவர்கள் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். எனவே அதுதான் என் கருத்து. எனவே நீங்கள் மக்களின் கவர்ச்சியை மட்டும் பார்த்து போக முடியாது, என்ன திட்டங்கள் என்று பார்க்க வேண்டும். இதுவரை ஒருவேளை நாம் பேசிக்கொண்டிருக்கும் அந்த தலைவர் நடிகராக இருந்து அரசியல்வாதியானவர், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை உண்மையில் தெளிவாக கூறவில்லை. அல்லது அவர் நன்றாக செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்ன உங்கள் அவதானிப்புகள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாட்டில் மத்திய ஆஃபீஸுக்கு விஜய் ஒரு புதிய கேண்டிடேட்டாக இருக்கிறது ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் கடந்த சில 10 ஆண்டுகளாக ஆளும் பார்ட்டி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு ஜனநாயகம் என்பது போட்டி, அது வெவ்வேறு நம்பிக்கைகள் மக்களால் நடத்தப்படுவது பற்றியது, சரிதானே? அதனால் ஒருவேளை தவக மற்ற எதிராளிகளை குறை கூறுவதற்கு பதிலாக அவர்களின் திட்டங்கள், எதிர்காலத்திற்கான அவர்களின் லட்சியங்களில் அதிக கவனம் செலுத்தினால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன.
தமிழ்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கையை உண்மையில் பாதிக்கும் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் எதிராளிகளை குறை கூறுகிறார்கள், அவர்கள் தங்கள் எதிராளிகளை திட்டுகிறார்கள். அதனால் அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆகிவிட்டது. நீங்கள் அரசியல் கட்சிகளால் ஏமாற்றம் அடைந்துள்ளீர்களா, அல்லது நண்பர்கள் குடும்பத்தினரிடையே அரசியலை பற்றி விவாதிப்பீர்களா? நான் தனிப்பட்ட முறையில் டிவி நாதகவின் ஆதரவாளன், அதாவது நாம் தமிழர் கட்சி. அவங்கள் பெரும்பாலானோர் டவேகவை ஆதரிப்பார்கள். என்றால் நடிகர் விஜய், அவர் ஒரு பிரபலம், எல்லோருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அரசியல்வாதிகளின் சித்தாந்தங்கள் என்னவென்பதை பற்றி நான் அதிகம் ஆராய்கிறேன். மேலும் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன் சீமான் தான் தமிழ்நாட்டிற்கு ஒரே பொருத்தமான கேண்டிடேட்டாக இருப்பார். அவர் தமிழ் சித்தாந்தம் மற்றும் தமிழ் தேசியம் மற்றும் அது போன்ற விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறார். மேலும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அவரிடம் ஒரு தெளிவான திட்டம் உள்ளது. மேலும் அவர் அதை பற்றி ஒரு புத்தகத்தை கூட வெளியிட்டுள்ளார். மற்றும் கடந்த பிரதமர் தேர்தலின் போது. அப்படியானால் அவரை தடுப்பது எது? நம்ம தமிழர் கட்சி உண்மையில் அதன் ஓட் பங்கில் அதிகரித்து வருகிறது என்பது நீங்கள் சொல்வது மிகவும் சரிதான். மேலும் அது தானாகவே நிற்க முடிந்தது. ஆனாலும் அரசாங்கம் அமைக்க போதுமான அளவு அவருக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா இப்போ மக்களிடம் ஏதேனும் தவறா, அவர் செய்கின்ற விதத்தில் ஏதேனும் தவறா? விஷயம் என்னன்னா, மக்களுக்கு அவருடைய அணுகுமுறை புரியல. அதாவது சீமான் சும்மா கட்டி மற்றவர்களை குறை சொல்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் சீமான் மக்களின் கவனத்திற்காகவே செய்கிறார். அவருடைய அதாவது நேர்காணல்களும் மற்றவர்களை குறை சொல்வதாகவும் கட்டுவதாகவும் மட்டுமில்லை. அவர் முன்வைக்க ஒரு விஷயம் இருக்கிறேன், அவரை முன்வைக்க ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது நான் கூட பல நேர்காணல்களை பார்த்துருக்கேன். அதில் அவர் அந்த பியில் என்ன செய்ய போறாருன்னு ஒரு தெளிவான திட்டம் வகுத்திருக்கார். அடுத்த 10 வருஷங்கள் மற்றும் அது போன்ற விஷயங்கள். மேலும் விஷயம் என்னன்னா, அவர் நீட் பற்றி கூட பேசியிருக்கிறார். நீட் தேர்வு ஒரு தனியார் அமைப்பால் நடத்தப்படுகிறது. ஆம், இந்திய அரசாங்கத்தால் ஏன் அதை மற்றும் அது போன்ற விஷயங்களை செய்ய முடியாது? விஷயம் என்னன்னா, அவரால் பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசுறதுக்கு போதுமான ஓட் பங்கை பெற முடியல. அதுக்கு காரணம் பணபலம் இல்லாததா? எதன் பற்றாக்குறை? பணபலம் இல்லாததும் மக்களின் புரிதல் இல்லாததும். நாம் புதியவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதில்லை என்று கூறி அவர் சில பிரச்சனைகளை எழுப்பினார். அல்லது நாம் இப்போது வாய்ப்புகளை வழங்க முற்படுகிறோமா? எனக்கு தெரியாது. அப்படியென்றால் இங்குள்ள பழைய வீரர்களை கண்டு நீங்கள் ஏமாற்றமடைந்துள்ளீர்கள் என்று அர்த்தமா? உண்மையில் என் பார்வையில் சீமானிடம் பல திட்டங்கள் இருந்தாலும் திமுகவின் ஆட்சி காலத்தில் அவர்கள் மக்களுக்காக பல புதிய திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்று நான் நினைக்கிறேன். அவங்க பலருக்கு விடையிறுக்கிறாங்க. அதனால் டிவிகேவுக்கு அவரது முகமதிப்பு காரணமாக அதிக ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அவர் படங்களில் அதிகம் நடித்ததால் பல இளைஞர்கள் டிவிகே அப்படின்ட்டு நினைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் மக்களுடைய நன்மைக்காக நாம் என்ன செயல்படுத்த போகிறோம் என்பது அவருக்கு தெரியாது. அவங்ககிட்ட எந்த சரியான திட்டங்களும் இல்லை. கொள்கைகளை அவர் தெளிவுபடுத்தவில்லை. ஆமாம். அதனால் நான் நினைக்கிறேன் இந்த சில பேருக்கு திமுக பிடிக்கலைன்னாலும் ஆனால் அவங்க திட்டங்கள் மக்களுக்கு நல்லது, ஒரு முன்னேற்றம் மாதிரி. அது மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? ஆமாம், ஓரளவுக்கு பெரும்பாலும் அது மக்களுக்கு போய் சேர்ந்தது. ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்தில் அந்த விதத்தில் திமுக தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும் அல்லது தேர்தல்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் என்பது பற்றி உங்களுடைய சொந்த எதிர்பார்ப்பு என்ன? இல்லை அது ஒரு விஷயமே இல்லை, நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு, அதுவும் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையில் அது தனி இல்லை. நான் நினைக்கிறேன் அவங்க என்ன செஞ்சாலும் அது நம்மளை பாதிக்கும். அதனால அது அடிப்படையில் இணைக்கப்பட்டதுதான். அதனால அவங்க அதுக்கு அர்த்தம் இல்லை. அதாவது டிவிக்கே ஒரு புதுசுன்றதால நாம பழைய முறைகளை பின்பற்ற தேவையில்லை. நமக்கு யார் வந்தாலும் அவங்க மக்களோட கண்ணோட்டத்தின் அடிப்படையில முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். மக்கள் அவர்கள் விரும்புறது சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதா? அதுவா அல்லது ஓட் என்பதுதான் நாம் பேசக்கூடிய ஒரே வழியா, அல்லது மக்கள் நம் பேச்சை கேட்க வேறு வழிகள் இருக்கிறதா? ஆமாம், உண்மையில மக்கள் எதிர்கொள்ளும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் கேட்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு தீர்வு கிடைப்பது ஒரு பெரிய சந்தேகம். இங்கே விஜய் ரசிகர்கள் இருக்கீங்களா?
அந்த ஒருத்தர். சரி, அவர்கிட்ட உங்களுக்கு மிகவும் பிடிச்சது என்ன? அவர் ஏன் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாகவும் இருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? அல்லது அவர் அப்படி இருப்பாரா அல்லது இருக்க மாட்டாரா? இந்த வருடம் அவர் வின் செய்ய மாட்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் அவருடைய நிலைத்தன்மையுடனும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய இன்னும் சில தைரியமான பார்வைகளுடனும் கையாள்வதன் மூலம் அவர்கள் சில முக்கிய பிரச்சனைகளை கையாளுகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகளை கையாள வேண்டியுள்ளது. அதனால அவர் இதை தொடர்ந்து ஒரு 10 அல்லது 15 வருடங்களுக்கு கையாண்டால், ஒருவேளை நாம 50 வயது அல்லது அந்த வயதை எட்டும் போது எம்டான்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றாரோ அந்த அளவுக்கு இவரும் வெற்றி பெறுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் பலரை அரசியலுக்குள் வரவும் ஓட் செய்யவும் ஈர்த்துள்ளார். மேலும் நானும் அரசியலுக்குள் அப்படி ஈர்க்கப்பட்ட ஒரு தூண்டில்தான். அதனால நான் நினைக்கிறேன் அவர் பலரை ஈர்த்துள்ளார். கடந்த வருடம் கடந்த முறை கமல்ஹாசன் சார் இதற்குள் வந்ததைப் போல அவர் இதை தொடர்ந்து செய்தால், ஆனால் இப்போது அந்த குரல் ஒரு விதமாக உங்களுக்கே தெரியும் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. நாம் கூடாது. அவர் இன்னும் கமல்ஹாசனும் விஜயும் 2 வெவ்வேறு ரகம் நான் நினைக்கிறேன். ஆமாம். அதனால அவர் சொன்னது போல சினிமாவுக்கு திரும்பாமல் இந்த அரசியலில் உங்களுக்கு தான் தெரியுமா, அது சீராக இருந்தால் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று நான் நினைக்கிறேன். ஆமா. உங்கள் கருத்து என்ன? நீங்கள் வாக்களிக்கும் போது உங்கள் கவலைகள் என்ன? மற்றும் அரசியல் கட்சிகள் அதே மொழியை பேசுகிறார்களா அல்லது அவர்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு இனம் போல தோன்றுகிறார்களா? அதனால் இங்கே முக்கியமாக நடப்பதாக நான் பார்ப்பது என்னவென்றால், மக்கள், அதாவது அரசியல்வாதிகள் ஒருவரையொருவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக மற்ற பார்ட்டியை குறை கூறுகிறார்கள். அதனால் இங்குள்ள மக்களுக்காக அவர்கள் செய்ய போகும் உறுதியான விஷயங்கள், அது எப்படி சொல்றது, உண்மையில் அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளிப்பதில் அது மிக குறைவு. அதனால் அவர்கள் மற்ற பார்ட்டிக்கு எதிரான பல விஷயங்களை வாக்குறுதி அளிக்கிறார்கள். அதனால் இது வெறும் போட்டிதான். ஆனால் இதற்குள் நாம் எங்கே நிற்கிறோம், அதைத்தான் மக்கள் பார்க்க வேண்டும். இந்த மாறிமாம் உங்களுக்கு தெரியுமா, மக்கள் பெண்கள் பாதுகாப்பு, பாலின பாதுகாப்பு மற்றும் அது போன்ற பல விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விஷயமா? பேரிவர் ஆஃப் திஸ் பிரச்சனை என்ன? நான் சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு நல்ல போக்குவரத்து இருக்குது. உங்களை போன்ற இளம் பெண்கள் வெளிப்படுத்தும் கவலைகள் என்னவாக இருக்கும்? அல்லது மற்றவர்கள் சொல்வது போல அது எல்லோருக்கும் பொதுவானதா? நீங்கள் கவனிக்கிற குறிப்பிட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறதா? இங்கே மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அது எங்க கிட்ட இருக்கு. அங்கே முக்கிய பிரச்சனை போதைப் பொருள். மற்றும் அதிமுக பார்ட்டி ஆட்சியில் போதைப் பொருள் தான் முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இது சரி செய்யப்பட வேண்டும். ஆனா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு இங்குள்ள எல்லா மக்களிடமும். மக்கள் பார்க்க வேண்டும் என்னன்னா, கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுக்கின்றன என்று பார்க்க வேண்டும். என்டிகே போல அவங்க தராங்க, அவங்க ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க. மக்கள் அதை முழுமையாக படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது. சீமான் அதை பத்தி அதிகமா பேசியுள்ளார். அவங்க பெண்களுக்கு 50% வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் 33% பத்தி பேசுறாங்க பெண்களுக்காக. ஆனால் இங்கே இப்போது தற்போதைக்கு என்டிகே 50% கொடுத்திருக்கிறது. ஏன்னா அவனை வெற்றி பெறல. அதெல்லாம் முற்போக்கானது இல்லையா? உண்மையிலும் மக்கள் அவ்வளவாக நம்ம எல்லாருமே எங்களுக்கு 50% இட ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்கிறோம். ஆமாம். எங்களுக்கு ஊழல் வேண்டாம், எங்களுக்கு வேண்டும். மக்கள் தான் முக்கிய பிரச்சனை. மக்கள் புதிய விருப்ப தேர்வுகளை தேடுவதில்லை. அவர்கள் எப்போதும் அந்த 2 கட்சிகளான திமுக அல்லது அதிமுகவை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் புதிய விருப்ப தேர்வுகளை தேடுவதில்லை. அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய தொலைநோக்கு இலக்கு என்னவென்றது மக்கள் பார்க்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அவர்கள்ட்ட அதை கவனிக்க வேண்டும். அது இந்த எலெக்ஷனுக்கு ஆதரவளிக்கும். நம்ம சொல்றோம், உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது இல்லையா? முற்போக்காக நாம் பல விஷயங்களை செய்துள்ளோம். ஆனால் அது திருமங்கலம் மாடல் நாம் கால் செய்வது அல்லது தேர்தல்களில் பணம் பயன்படுத்தப்படுவது ஆகியவற்றுக்கும் முன்னோடியாக இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையா? எல்லாரும் பைசா வாங்குறாங்க, அதனால பேசுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதா அல்லது அது பரவாயில்லையா?
அவங்க ஷெய்சானனை வந்து கருப்பு பணத்தை விநியோகிக்கிறாங்க. அதனால் பரவாயில்லை. அவங்க குறைந்தபட்சம் தங்கள் பணப்பையை திறக்க தயாராக இருக்கும்போது நம்ம பணத்தை எடுத்துக்கொண்டு அப்பிறகு நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்கிறோம். அப்படித்தான் நடக்கிறதா? நீங்கள் சொன்னது போல் பலர் தங்கள் கருப்பு பணத்தை வாக்களிப்பதற்காக கொடுக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லா கட்சிகளிடமிருந்தும் பணம் கிடைக்கும். கடைசியாக அவர்கள் அதாவது அவர்கள் பின்தொடரும் தாத்தா தந்தை காலத்து அதே பாரம்பரியமான பார்ட்டிக்கு ஓட் செய்ய முடிவு செய்வார்கள். இப்போது சிலர், நான் நினைக்கிறேன், இளைஞர்கள் அந்த பாரம்பரிய வழியிலிருந்து மாறி வருகிறார்கள். நான் சிப்பன் அன்பங்களின் சுரசுக்கு செல்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வர்ற கதையில் இந்த எலெக்ஷனில் ஏதாவது மாறி இருக்கிறதா? மேலும் நீங்கள் ஓட்டு செய்யும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் என்ன? அவர்களுடைய அனைவரும் அரசியல் ஊழல் நிறைந்தது என்று சொல்கிறார்கள். அதுக்கு நமது தலைமுறை பொறுப்பா? ஏனென்றால் நாம் கேள்விகளே கேட்பதில்லையா? நான் நினைக்கிறேன், நாம் பேசிக்கொண்டிருக்கும் விஷயங்களிலிருந்து தனித்து நிற்க நான் ஒரு கல்வியாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர் என்பதால் சமீபத்திய ஆண்டுகளில் இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வு குறைந்து வருவதை நான் தனிப்பட்ட முறையில் காண்கிறேன். மேலும் இந்த அரசியல் கல்வி அது பாடப்புத்தகத்திலேயே தங்கிவிடுகிறது. மேலும் அது கற்பிக்கப்பட வேண்டும். நாம் அவர்களை அரசியல் பேச அனுமதிப்பதில்லை. அத்தியாச்சார்த்தாத் வளாகங்களில் என்றால் நாங்கள் கவலைப்படுவதாலும் அக்கறை கொள்வதாலும் சரியாக தவறான ஆட்கள் உள்ள வர்றது. ஆம், சரியாக. அதாவது அவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை பெறுவதற்கு முன்பாவது அவர்களுக்கு அரசியல் அறிவும் அரசியல் விழிப்புணர்வும் அரசியல் கல்வியும் வழங்கப்பட வேண்டும். அது மிகவும் முக்கியம். அவர்கள் அது இளைஞர்களை மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்குகிறது. யாருக்கு அவர்கள் ஓட் செய்ய வேண்டும். அதனால் அவர்கள் ஓட் பேங்கிங் என்றால் என்ன, அதை எப்படி தவிர்க்க வேண்டும், யார் சரி யார் தவறு, இந்த மசோதாக்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன அல்லது நிறைவேற்றப்படுகின்றன என்பதை சரியாக புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதனால நாம் இந்த இளைஞர்களை மேலும் ஒருவேளை நாம் இருந்ததை விட சிறந்த குடிமக்களாக சரியாக இந்த வருங்கால சந்ததியினர் அதிக அரசியல் விழிப்புணர்வுடன் வளர வேண்டும். நாம் தமிழ்நாட்டை பார்க்கும்போது நாம் இங்கே முன்னணியிலே இருந்தாலும் மாடல் கேரளா போன்ற மாநிலங்கள் அவை ஒவ்வொரு விஷயத்திலும் தனித்து நிற்கின்றன. அவர்கள் உங்களுக்கு தெரியும், தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள், மேலும் தங்கள் உரிமைகளுக்காக நிற்கிறார்கள். இந்த மாற்றம் இளைஞர்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும். அது மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். உங்க கருத்து என்ன? அதாவது இளைஞர்கள் இப்போது சமூக ஊடகங்கள் மூலம் தங்கள் விஷயங்களை பெறுகிறார்கள். ஆம், இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும் ஒருவராக எதை பற்றியாவது உண்மையான கவலைகள் இருக்கின்றனவா? நீங்கள் இந்தியாவுக்கு கற்பிக்கும் ஒருத்தர். ஆமாம். நாம் அவர்களை எதிர்காலத்திற்கு தயாராக்குகிறோமா? நமது இளைஞர்கள் இந்த உலகில் செழித்து வாழ அனுமதிக்கும் வகையில் கொள்கைகள் உண்மையில் வடிவமைக்கப்பட்டுள்ளனவா? ஒன்று, நாம் அவர்களை எல்லா ஃபேஸ்புக்குகள், இன்ஸ்டாகிராம்கள் மற்றும் நீங்க என்ன கால்வோ அதில் பிஸியாக வைத்திருக்கிறோம். மற்றும் அது நான் நினைக்கிறேன் அவர்கள் கொள்கைகளை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கான கொள்கைகள் என்ன என்பதை பற்றி நாம் அவர்களுக்கு துளியும் பரிச்சயப்படுத்துவதில்லை. அடிப்படையில அங்கே என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. மேலும் நாம் அதை விவாதிப்பதில்லை. நாம் அதிகமாக விவாதிப்பது, நீங்க பேசுற மாதிரி, விஜய் மாதிரி, அது எப்படி இருக்கு, ஆளுமை அடிப்படையிலான அந்த விஷயங்கள் எல்லாம். மேலும் அவர்கள் கையில் என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் கையில என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அதை அவர்கள் எப்படி பிடிக்கப் போகிறார்கள் அல்லது அதை பிடிப்பதற்காக எப்படி போராடப் போகிறார்கள்? சோ நான் நினைக்கிறேன் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, குறிப்பாக கல்விக்காக, மற்றும் நான் தனிப்பட்ட முறையில் உணர்கிறேன் தற்போதைய தலைமுறை குழந்தைகளின் இந்த கல்விகள் அரசியல் விருப்பமின்மையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் விசிக்கள் இனி விசிக்களாக இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் நான் தனிப்பட்ட முறையில, நாங்கள் பள்ளிகளில் படித்தபோது துணைவேந்தர் ஒரு கடவுளாக கருதப்பட்டார்.
ஆமாம். பல்கலைக்கழகங்களின். அதனால் அவர்கள் நலனில் அக்கறை எடுத்துக் கொண்டார்கள். பல்கலைக்கழகங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கவில்லை. மேலும் உங்களுக்கு தெரியும், தற்போதைய தமிழ்நாட்டின் நிலை அல்லது வேறு எந்த அரசாங்கம், வேறு எந்த பல்கலைக்கழகமும் அவை அரசியல் சார்ந்தவை. ஒரு ஆளுநர் ஒரு அரசியல் நியமனம் என்பதைப் போலவே அதனால் நான் நினைக்கிறேன் விசியும் கூட. எனது தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், கல்வியை அரசியல் தலையீட்டிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் கல்விக்காகவாவது நாம் அனைவரும் ஒரு பொதுவான செயல் திட்டத்திற்கு உடன்பட வேண்டும். ஆம், குறைந்தபட்சம் கல்விக்காவது. ஏனென்றால் அது மற்ற எதையும் விட இளைஞர்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர்கள் அதிகமாக தங்களிடமுள்ள அமைப்புகளை பற்றி அவர்கள் அறியாமல் இருப்பதால் மட்டுமே அவர்கள் மற்ற வகையான சமூக ஊடகங்களுக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் இது மிகவும் முக்கியம் என்று நான் உணர்கிறேன். உங்க பல வருட அனுபவத்தை கொண்டு உங்களுக்கு தெரியும், நாம அனைவரும் தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலம் என்பது பற்றியும் அது போன்ற பலவற்றை பற்றியும் பேசுகிறோம். முதலில் நாம் நிற்கும் இடத்தின் முக்கியத்துவத்தையும் அது எதை குறிக்கிறது என்பதையும் நீங்கள் எங்களுக்கு விளக்க வேண்டும். ஏனென்றால் கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரமும் இது போன்ற ஒரு நிறுவனமும் இந்தியாவின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய சிறப்பு மையங்களாக இருக்கின்றன. ஆம், எங்கள்கிட்ட இந்த கல்லூரியில கூட தொழில்நுட்பங்களுக்காக நிறைய சிறப்பு மையங்கள் உள்ளன. சரியா? புதிய தொழில்நுட்பங்கள். அதனால் என்ன, புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் எங்களிடம் AI, சமீபத்திய விஷயங்கள் உட்பட சில சிறப்பு மையங்கள் உள்ளன. அதனால உண்மையில நாங்க தொழில்நுட்பத்துல தான் அதிக கவனம் செலுத்துறோம். அவர் சொன்ன மாதிரி நாங்க அரசியல் அல்லது கொள்கைகள் அல்லது கத்துக் கொடுக்கறதில்ல. ஆனா அதுவும் இளைஞர்களுக்கு முக்கியம் இல்லையா? ஆமாம், திட்டங்களை தெரிஞ்சுக்கிறது இளைஞர்களுக்கு முக்கியம்தான். கொள்கைகளே, கல்வி பாலிசி பத்தி நீங்க அவங்க கிட்ட கேட்டா கூட தற்போது நடைமுறையில் இருக்கிற அல்லது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற புதிய கல்வி பாலிசி என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்க துரதிருஷ்டவசமாக அதை விமர்சிக்கவும் யாருக்கும் அனுமதி இல்லை. ஆமா, ஆனா அப்படி இருந்தும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அரசாங்கத்தோட கல்வி கொள்கைகள் பத்தியும் மக்களுக்கு ஓரளவு அறிவு இருக்கணும். அப்போ ஆசிரியர்களாகவும் அல்லது பெரியவங்களாகவும் இது எங்க தோல்வியா? இல்ல பாருங்க, ஆசிரியர்கள் நாங்க பாடத்திட்டத்தை தான் பின்பற்றுறோம். அதனால நீங்க அதுக்கு கட்டுப்பட்டிருக்கீங்க. நாங்க அதுக்கு கட்டுப்பட்டிருக்கோம். அதனால பல்கலைக்கழகங்கள் அவங்க தான் இந்த மாதிரி ஒரு அறிவை கல்வி முறைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஆனா தேர்தல்கள் அப்போ சரியான பிரச்சனைகள் பேசப்படுதா அல்லது அவர்கள் அதிலிருந்து ஒதுங்கியே இருப்பார்களா? இல்ல பாருங்க, தேர்தல்களை நான் பொதுவா ஒரு எண் விளையாட்டா கருதுகிறேன். சரியா? அதனாலதான் நம்ம கிட்ட நிறைய கூட்டணி மற்றும் அது போன்ற விஷயங்கள் உள்ளன. எனவே இல்லை எனில் கூட்டணிகள். ஆமாம், கூட்டணிகள் இருக்கின்றன வெறும் எண் விளையாட்டின் காரணமாக. சரியா? அது பாருங்கள், மெஸ்கல்ல நடந்த அந்த உப்புமா விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இல்லையா? தினமும் உப்புமா பரிமாறப்படுவதில் மக்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. அதனால் அவர்கள் ஒரு போல் கேட்டார்கள். மேலும் சிலர் 6 பேர் பிரியாணி என்றார்கள், 6 பேர் இப்படி ஒரு விஷயம் என்றார்கள், பின்னர் 7 பேர் உப்புமா என்றார்கள். அதனால் அதுதான் மெஜாரிட்டியாக இருந்தது. மேலும் உப்புமா மீண்டும் அந்த விஷயமாக மாறியது. எனவே இது கொள்கைகள் அல்லது அது போன்ற விஷயங்களை காட்டிலும் ஒரு எண் விளையாட்டு தான். என்ன கொள்கைகள் தங்களுக்கு நல்லது எது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. பாருங்கள், அவர்கள் அனைவருக்கும் இலவசங்கள் தெரியும். மேலும் திட்டங்கள் மக்களை அதிகமாக ஈர்க்கின்றன. மற்ற பொழுது யாருக்காக இருந்தாலும் ஓட்டு செய்ய மக்கள் கடமைப்பட்டதாக உணர்கிறார்கள். அப்படி நடக்கிறதா? அதாவது உளவியல் ரீதியா நம்ம எல்லாரும் சரி எல்லோரிடமிருந்தும் எடுத்துக்குவோம்னு சொல்லுவோம். ஆனால் யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சா சரி அவருக்கே போட்டு போகலாம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தோணும். அதனால நான் என்ன உணர்ந்தேன்னா, தற்போதைக்கு சில பேர் செஞ்சு மக்களை ஈர்க்கிறாங்க, ஆனா ஒரு நிலைத்தன்மை இருக்கணும். அதனால யாராவது முதல் முறையா வர்றப்போ அதை செய்யறாங்க, அடுத்த முறை வர்றப்போ அவங்க அதை செய்யறதில்லை. அதனால அந்த நிலைத்தன்மை இருக்கணும். உதாரணமா, நாங்க வீட்ல இருந்து இங்க வர்றப்ப ரோட்ல பயணம் செய்யும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். காலையில இருந்தே எங்க தலைக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துடுது.
அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் சரி செய்யப்படணும். ஆனால் இலவச பேருந்து திட்டங்கிறது நான் நினைக்கிறேன் பெரும்பாலான பெண்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இல்ல, அவங்க 3 இலவச பேருந்துகளை அறிமுகப்படுத்திட்டு 10 பேருந்துகளை ரத்து பண்ணிட்டாங்க. அதனால அது உதவலை. ஆமா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாம விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே வேகமா வளர்ற மாநிலமா ஆக்கியிருக்குங்கிற உண்மைய நாம மறுக்க முடியாது. அதனால அதுல அவங்களோட பங்கை நாம மறுக்க முடியாது. அதனால இந்த இலவசங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக நாம உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த சொல்லணும். நாங்கள் இந்த மாநிலத்தை முன்னேற்றுவோம். அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள். மேலும் கோயம்புத்தூர் ஒரு ஈகோசிஸ்டமை உருவாக்குங்கள் என்கிறீர்கள். எக்கோசிஸ்டம் உருவாக்குங்கள். எங்களுக்கு மாதத்திற்கு 5000, மாதத்திற்கு 2000 வேண்டாம் என்றால் இதற்கு என்ன சொல்றது? இப்ப பஸ்ல ஏறி காந்திபுரத்துல இறங்கி கிராஸ்கட் ரோடுக்கு போனா ஒரே மணி நேரத்துல 1000 ரூபாய் காணாம போயிடுது. அதனால் தயவு செய்து மக்களை மேம்படுத்துங்கள். இலவசங்களை கொடுக்காதீர்கள். தயவு செய்து ஒரு ஈகோசிஸ்டமை உருவாக்குங்கள். ஏனென்றால் கோயம்புத்தூர் ஒரு உதாரணம். கோயம்புத்தூர், அதன் தொழில் முனைவோர், அதன் கல்வியாளர் மற்றும் சுகாதார அமைப்பு எல்லாவற்றாலும் மேம்படுத்தப்பட்டது. மிக 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 மிகச் சிறப்பாக கோயம்புத்தூர் தன்னை தானே உருவாக்கிக் கொண்டது. அது எங்களிட்ட இருக்கும் ஈகோசிஸ்டமால் தான். அதனால் நீங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் இதேபோல் ஈகோசிஸ்டமை உருவாக்குங்கள். அதனால நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். நீங்கள் ஒரு அமைப்பை மேம்படுத்துங்கள். ஆம், தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தயவு செய்து அதை இன்னும் அதிகமாக்குங்கள். தயவு செய்து ஈகோசிஸ்டமை இன்னும் சிறப்பாக செய்யுங்கள். இலவசங்களை கொடுக்காதீர்கள். நாங்கள் ஒவ்வொரு அரசியல் பார்ட்டியும் தாங்கள் அழுத்தத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் தெரியுமா? அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நானும் அதை காப்பி பண்ணணும், பின்வாங்கவே முடியாது. நீங்கள் ஒன்றை கொடுத்துட்டா அதை திரும்ப பெற முடியாது. நீங்கள் திரும்ப பெற்றால் விரோதமும் கோபமும் ஏற்படும். பிரச்சனை என்னவென்றால், முன்பு மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இலவசம் வந்தால், இல்லை இது பாவம், இந்த காசை தொடக்கூடாது. ஆனால் இப்போது நாங்கள் என்ன உணர்றோம் என்றால், பாருங்கள், நாங்கள் அவரும் இதை திட்டாய்படுத்திடும். எங்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை. இது எங்கள் டாக்ஸ் பணம். நாம் ஏன் அதை பெற்று நமக்கு பிடித்தவர்களுக்கு வோட் போடக்கூடாது? மனநிலை அப்படிதான் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, ஏன் தயவு செஞ்சு ஒரு ஏகோசிஸ்டம் உருவாக்குங்க. கோயம்புத்தூரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்க எங்களாலேயே வளர்ந்தோம். அதனால் தயவு செய்து அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒரு நல்ல உள்கட்டமைப்பை கொடுங்கள். ஒரு நல்ல ஈகோசிஸ்டம் கொடுங்க. நாங்கள் மாநிலத்தை மேம்படுத்துவோம். ரொம்ப நல்லது. எங்களுக்கு இலவசங்கள் தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது உள்கட்டமைப்பு வளர்ச்சி. அதாவது உங்களுக்கு தான் தெரியும், நாங்க போற ரோடுகள்ல அவங்க சரியா சொன்ன மாதிரி 10 நிமிஷம் ஒரு டெஸ்டினேஷனுக்கு மேப் காமிக்குதுன்னா எங்களுக்கு அது 30 நிமிஷம் ஆகுது. Then why you call like free bus நீங்க விட்டீங்கனாலும் அந்த டிராஃபிக்ல அந்த பொல்யூஷன்ல தான் நிக்கணும். அதனால எந்த எலக்ட்ரிக்கல், அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவும் பொல்யூஷன் பத்தி நான் ரெடியூஸ் பண்றேன்னு பேசல. உங்களுக்கு இவ்ளோ வாட்டர் வந்து நாங்க பைப்லைன் போடுறோம்னா வேர் இஸ் த வாட்டர்? இவ்ளோ க்ளீன் வாட்டர் உங்களுக்கு இவ்ளோ நான் உங்களுக்கு சுத்தமான பாதுகாப்பான தண்ணீருக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். ஒவ்வொரு கோடை காலங்களில் கூட நாங்கள் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வை காண்போம். நாங்கள் அது போன்ற எந்த தேர்தல் அறிக்கையையும் படிப்பதில்லை. ஒரு தேர்தல் எலெக்ஷன் அறிக்கை இருந்தாலும் எங்களுக்கு ஆய்வு இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ரிப்போர்ட் இருப்பது போல ஆளும் அரசாங்கத்திற்கு ஏன் எந்த முன்னேற்றமும் ரிப்போர்ட் இல்லை? நாங்கள் எல்லோரும், உங்களுக்கு தெரியும், நம்பிக்கையின் பேரில் யாருக்கோ வாக்களிக்கிறோம். ஏன் அவர்கள் இதற்காக எந்த முன்னேற்றத்தையும் ரிப்போர்ட் கொடுப்பதில்லை? பாருங்கள், இந்த கடந்த ஆண்டில் நாங்கள் இதை செய்துள்ளோம். அதற்காக எந்த எவாலுவேஷன் குழுவும் இல்லை. ஒருவேளை சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையில அதை செய்த சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நான் சொல்றது என்னென்னால், மதுரையில் உள்ள பிடிஆரை நான் உதாரணமாக கூறலாம்.
அவர் அன்பீதம் வாக்குறுதி அளித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான்பா நான் நிறைவேற்றினேன். அரசாங்கங்களிடமிருந்து அது போன்ற ஒரு முன்னேற்றத்தை ரிப்போர்ட் நீங்கள் விரும்புவீர்கள் மற்றும் முன்னேற்றம் ரிப்போர்ட் மற்றும் அந்த முன்னேற்றம் ஏற்கனவே மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை சரிபார்க்க ஒரு எவல்யூவேஷன் குழு இருக்க வேண்டும். நம்மள ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு அது சென்றடைந்ததா என்று. ஆமாம். ஆக இன்னொரு விஷயம், திமுகவிலிருந்து பிடியாரை தேர்ந்தெடுப்பது, அதிமுகவிலிருந்து வேறு ஒருவரை தேர்ந்தெடுப்பது, பாஜகவிலிருந்து அண்ணாமலையை தேர்ந்தெடுப்பது போன்ற ஒரு தேர்வு நமக்கு இருந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். சுவாரஸ்யமாக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இதே PSG கல்வி நிறுவனங்களிலிருந்துதான் பட்டம் பெற்றிருக்கிறார். நிச்சயமாக. ஆனால் கடந்த ஆண்டு எம்பாட்பி எலெக்ஷனில் கோவை அண்ணாமலையை தோற்கடித்தது எங்களுக்கு வருத்தமாக இருந்தது. அது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அது மேலும் பீப்புள்ஸ் இங்கே ஓட்டு அளித்துவிட்டனர். அதனால் நீங்கள் கருத்து கூற முடியாது. ஆக மற்றவர்கள் சொன்னதுதான் என் கருத்தும். அது விஷயம் என்னவென்றால், விஜய் மற்றும் புதிதாக வரக்கூடியவர்கள் போன்ற புதியவங்களோட ஒப்பிடும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அடித்தளத்தை அமைத்து விட்டாங்களா வாக்காளர் தொடர்பான. உங்களுக்கு தெரியும், வாக்காளர் சமூகம் மக்கள் சாதி பார்த்து வாக்களிக்கிறார்களா? நான் என்ன சொல்கிறேன் என்றால், எல்லோரும் ஒவ்வொரு நபரும் முடிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் பார்ட்டியும் சாதியின் அடிப்படையில தான் முடிவு செய்கிறதா? இளைஞர்கள் எப்படி ஓட் பண்றீங்க? காஸ்ட் யோசிச்சு ஓட் பண்றீங்களா? இல்ல அவங்கள அந்த வழியில வாக்களிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கல. அதனால அது ஏற்கனவே போய்விட்டது. அது ரொம்ப காலாவதியான யோசனை. நான் அப்படித்தான் உணர்கிறேன். இப்பொழுது ஒரே கவலை என்னவென்றால், தற்போதைய தலைமுறையினர் அவர்கள் இந்த சமூக ஊடகங்களில் அதிகமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் சில யூடியூப் சேனல்களை பின்தொடர்கிறார்கள் மற்றும் அவர்களுக்கு இந்த ரசிகர் பட்டாளம் உள்ளது. அதனால் அது ஒருவேளை குறுகிய காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கலாம். அரசியல்வாதிகள் சில ஆதாயங்களை பெறலாம். ஆனால் நீண்ட காலத்திற்கு அது ஒரு சிந்தனை செயல்முறையாக இருக்க வேண்டும். ஆனால் இதுக்கு திரும்ப கொள்றதுக்கான ஒரு புதிய வழி இல்லையா? இது ஒரு புதிய வழி. ரோட்ல போய் கேம்பெயின் பண்ண வேண்டியது இல்ல, சோஷியல் மீடியால போடுறாங்க. அதனால விஷயம் என்னன்னா, மற்றவர்களும் சொன்னது போல் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் நாம் இப்போது எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனை உள்ளதா என்பதுதான். அது ஒரு கேள்வி. ஆகவே அது ஒரு கேள்வி. இல்ல, நான் நினைக்கிறேன், நாம அனைவரும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதன் அடிப்படையில நாம் ஓட் செய்ய வேண்டும். உதாரணமாக, என் சக ஊழியர்களில் ஒருவர் சொன்னது போல், எங்களிடம் MP தேர்தலில் அண்ணாமலை இருந்தார். அதனால் அவரிடம் ஒரு மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கை இருந்தது. அவர் மேலும் சொல்லியிருந்தார், உங்களுக்கு தெரியும், DMK ஃபைல்ஸ் மற்றும் அந்த ஃபைல்ஸ் பத்தியெல்லாம். ஆனால் ஒரு சில சதவீத மக்கள் மட்டுமே அவரை உண்மையாக பின்பற்றினார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சிலர் பின்பற்றவில்லை. அதனால நான் நினைக்கிறேன், அந்த நம்மிடம் இருக்கும் அமைப்பு அதுதான். இல்லை, நீங்கள் கேம்பெயின் என்று சொல்லி உங்களை முன்னிலைப்படுத்தும் போது மக்கள் உங்களுக்கு அளிக்கும் தீர்ப்பு ஆமாம், இறுதியில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம். ஜாதி அப்படின்றது மக்கள் இப்போ யோசிக்காத ஒரு விஷயமா, அல்லது நீங்கள் வாக்களிக்கும் போது அது இன்னும் ஸ்ரீலேயே இருக்கிறதா? ஆகவே அடிப்படையில் வாக்களிப்பது என்பது பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும். அது ஜாதி, மதம், மொழி அல்லது எதுவாக இருந்தாலும் சரி. மேலும் கல்வி முறையானது இயற்பியல், வேதியியல் போன்ற பாடங்களில் ஒன்றாக அரசியல் அறிவியலும் இருக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே அடிப்படைகளிலிருந்து கட்டாயம். அதனால் அதில் நிகழ்வு ஆய்வுகளும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசியல் என்பது பல பரிமாணங்களை கொண்டது. மேலும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வாழும் அனைத்து மக்களின் அடிமட்ட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் இருக்காது. ஆகவே அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு 15 வயதான என் மகன் அரசியல் துறைக்குள் நுழைய விரும்புகிறான். ஆனால் என்னால் அவனுக்கு வழிகாட்ட முடியவில்லை. நான் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டேன். நான் எப்படி வழிகாட்டுறது? அவனுக்கு வழிகாட்ட எங்ககிட்ட ஒரு முறையான கல்வி இல்லை. ஆனால் நீங்கள் அதை ஒரு தேர்வாக நினைக்கிறீங்களா? ஆமாம், ஆனால் ஒரு அம்மாவா நீங்கள் என்னால் முடியும். ஆனால் அதை ஒரு தேர்வாக ஏற்றுக்கிறீங்க. ஆமாம், அவன் ஆமாம், வீட்டில் நாங்கள் பண்ணுற விவாதத்தாலையும் அப்புறம் அவன் காமராஜரால் ஈர்க்கப்பட்டிருக்கான். அதனால் இங்கே தலைவர்களே இல்லை, நான் ஏன் அதை செய்யக்கூடாது?
ஆனால் டவுன் எப்படி ஊக்குவிக்க முடியும்? இந்த இடத்துல ஆள் பலமும் பணம் அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செல்வாக்கு செலுத்துது. நான் அவனை எப்படி ஊக்குவிக்குது? ஏன்னா வழிகாட்டுறதுக்கு எங்ககிட்ட ஒரு முறையான கல்வி இல்லை. ஆக இளம் குழந்தைகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு வேண்டும். மேலும் இந்த எல்லா விஷயங்களும் கலாம் சாரின் நேர்மையில் இருந்து உத்வேகம் பெறுகின்றன. கைட்ஸே சரியாக புகுத்தினால், நாம் இளம் வயதிலேயே நேர்மையை புகுத்தினால் நமக்கு இன்னும் சிறந்த விருப்பங்கள் கிடைக்கும். எல்லா விருப்பங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும். சரி, ஆசிரியர்கள் கொடுத்த கருத்து மிகவும் அறிவார்ந்த, மிகவும் மிகவும் கனமான ஒரு வகையான கருத்தாக உள்ளது. இப்போ ஒரு சிறிய ஃபன் பகுதி. உங்களில் விஜய் ரசிகர்கள் யாராவது நமக்காக பாட போறீங்களா? எனக்கு அது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சது எது? எனக்கு விஜய் ரசிகர் படம் பிடிக்கும். ஆம், நீங்கள் எங்களுக்காக பாட போகிற விஜய் ரசிகரான்னு கேட்டேன். இல்லை, நான் பாடணுமா? நீங்கள் என்ன பாட விரும்பினாலும் சரி. இல்லை, நான் விஜய் ரசிகர்தான். ஆனால் இப்போதைக்கு எனக்கு அவரை உண்மையில் பிடிக்கவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. சரி என்றால் நான் நினைக்கிறேன், ஒரு புதிய பாட்டி வந்தால் அது ஒன்றுக்கு எதிராக மற்றொரு பாட்டி என்பதாக இருக்கக்கூடாது. நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அந்த மக்களுக்கு அவர்கள் என்ன திட்டம் கொண்டு வருகிறார்கள் என்பதைப் போல அது இருக்க வேண்டும். ஆகவே அது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அல்லது அது போன்ற ஒன்று அல்ல. அது ஒரு டிவிகே உறுப்பினராக நான் அவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களோ அந்த மாநிலத்தின் குடிமகனுக்கு என்ன கொண்டு வருகிறேன் என்பதை போன்றதாக இருக்க வேண்டும். மேலும் அதுதான் அதை பற்றிய எனது கருத்து. உண்மையிலேயே நான் டிவிகேயால் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளேன். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் பெரிய திட்டங்கள் எதையும் பார்க்கவில்லை. நான் பார்க்கவில்லை பெரிதா. அவர் என்ன செய்ய போறார் என்று. ஆம், அவர் என்ன செய்ய போகிறார் என்று. அங்கே எந்த ஏற்பாடும் இல்லை. எந்த போன்ற அவரோட டீம் யாருன்னு உங்களை யாருக்கும் தெரியாது. ஆம், நான் உங்களை தான் எதற்கு பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு. அது சரிதானா? ஆம். அதனால் அவர் சொல்லும் மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்று என்னவென்றால், திமுக கொடுப்பதை அல்லது அதிமுக கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அது பற்றிய பரவலான உண்மை என்னவென்றால், அவர் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லித்தான் ஆரம்பித்தார், இல்லையா? ஆமா. ஆனால் இது பற்றிய பரவலான உண்மை என்னவென்றால், திமுக கொடுத்தாலும் சரி அதிமுக கொடுத்தாலும் சரி அது தேவைப்படுபவர்களுக்கு செல்வதில்லை. அதாவது ஊழல் பரவலாக இருந்தாலும் அந்த ஊழல், அதாவது அது வெளிப்படையாக நமது பணம் நாம் பெறலாம் என்பது. ஊழல் இப்படித்து ஒரு பிரச்சனையாக உள்ளதா? ஏனென்றால் நாம் அனைவரும் பொதுவாக எல்லோரும் ஊழல்வாதிகள் என்று ஏற்றுக்கொள்கிறோம். மேலும் அரசியலிலே ஊழல், கருப்பு பணம் உள்ளது. அது இப்படி ஒரு பிரச்சனையா? நிச்சயமாக ஆமா. நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அது ஒரு பிரச்சனை என்று நீங்கள் இன்னும் நினைக்கிறீர்களா? ஆமா அப்படித்தான். ஆமா, சரி. தமிழ்நாடு மீது குற்றம் சாட்டப்படுவது போல அல்லது சில அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சாட்டப்படுவது போல நாம் மிகவும் துணை பிராந்தியமாக ஆகிவிட்டோமா? அதனால் போதுமான தேசியவாதம் இல்லாமல் இருக்கிறோமா? திமுக அரசாங்கத்தில் அவர்கள் மத்திய அரசின் ஆதரவை அதிகம் சார்ந்திருப்பதில்லை என்று நான் சொல்வேன். ஆமாம், பீகார் அல்லது தெலுங்கானா அல்லது ஆந்திர பிரதேசத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவாகவே இருந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் மோடியின் வேட்புமனுவிற்காக பொதுவான எலெக்ஷனுக்கு அதிகமாக ஆதரவளித்தார்கள். மேலும் இந்த எலெக்ஷனில் கருப்பு பணம் மட்டுமே ஒரு பெரிய பங்கை வகிக்கவில்லை என்பதையும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிக அரசாங்க பணத்தை செலுத்தியுள்ளார். ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 5000 ரூபாய்க்கு மேல் மக்கள் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. அது தப்பா? ஆம், அது நிச்சயமா தப்பு. அவர் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அவருடைய அரசாங்கத்தின் போது அவர் அரசாங்கத்தை தொடங்குவதற்கு முன்பு அவர் திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் மற்றும் அவரது ஆட்சியின் முதல் வருடத்தில் பணத்தை போட்டார். மீதமுள்ள 3 ஆண்டுகள் அவர் செயலற்று இருந்தார். மார்போர் தேர்தல் வரும் நாட்களில் தேர்தல் வரவிருக்கிறது. கீட்டு அவங்களோட அதிக பணத்தை நிறைக்கிறாங்க. விஜய் அவர்களை பற்றி பேசினால் விஜய் அவர் ஊழலை முழுமையாக ஒழிப்பேன் என்கிறார். ஆனால் நேற்று பாண்டிச்சேரியில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஒவ்வொரு டிவிகே வேட்பாளர்
பட்டியலில் ஓட்காக கான்ஸ்டிடியூவன்சியில் பங்கேற்பதற்காக பெயர் வருவதற்கு பணம் கேட்கப்பட்டுள்ளது. மேலும் யார் அதிக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்படியென்றால் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக இருந்தால் இது போன்ற ஒன்றை கேட்ட பிறகு இல்லை இப்போது நான் மறுபரிசீலனை செய்வேன் என்று சொல்வீர்களா? ஆமாம். அவர் நுழைந்ததிலிருந்து, அவர் தனது சித்தாந்தங்களை அறிமுகப்படுத்தியதில் இருந்து அவருடைய ஒவ்வொரு செயலும் தவறாக போய்விட்டது. மிகவும் நடைமுறைக்கு ஏற்றவாறு சிந்திக்கும் ஒருவர், ஒரு இளைஞர், அவர் ஒரு நல்ல வழியில் செல்கிறார் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார். அவருடைய சித்தாந்தங்கள் என்றால் அவர் தனது சித்தாந்தங்களில் ஒருபோதும் உறுதியாக இருப்பதில்லை. உங்களுக்கு கவலை இருக்கிறதா? உதாரணத்திற்கு ஜனநாயகன் அவருடைய சொந்த படமே வெளியாகவில்லை, அதனால் அவர் வாய் திறக்கலை. அது உங்களுக்கு கவலை அளிக்கிறதா? சரி, அதாவது அவர் தனக்காகவே குரல் கொடுக்காத போது மற்றவர்களுக்காக என்ன பேசுவார்? அல்லது எது சரி என்பதற்காக அவர் பேசவில்லை. ஏனென்றால் எதற்கும் ஒரு தணிக்கை சான்றிதழ் கிடைக்க வேண்டும். மேலும் நீங்கள் அந்த படத்தை வெளியிட முடிய வேண்டும், அப்படித்தானே? எனவே அவர் அரசியலுக்கு வந்தபோது திமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டுமே தனது சித்தாந்த எதிரிகள் மற்றும் அந்த மாதிரியான விஷயங்களை சொன்னார். எனவே இப்போது ஜனநாயகன் மீண்டும் வெளியிடப்படாத நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் எழுந்து நின்று இதில் பாஜக தலையிடுகிறது என்று அவர் நினைத்தால் அவர் பாஜகவை எதிர்க்க வேண்டும். ஆனால் அவர் பேச பயப்படுகிறார். அவர் அந்த விஷயங்களை ஒருபோதும் பேசியதில்லை. மேலும் அவரை பற்றி நான் சேர்க்க விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால், உபி மற்றும் பீகார் ஆகிய இரண்டிற்கும் அதிக பங்கு கிடைக்கிறது என்று அவர் கூறினார். பாருங்கள், அவை வளர்ச்சி அடையாதவை. மேலும் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா என்பது வளர்ந்து வரும் நாடு. எனவே ஒரு மத்திய அரசாங்கத்தின் கண்ணோட்டத்தில் நான் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை விட ஊபட்பி மற்றும் பீகாருக்கு அதிக பணத்தை செலவிடுவேன். மேல் பேச அவர்களின் மக்கள் தொகையை பாருங்கள். அது கிட்டத்தட்ட 20+20. அவர்களிடம் 40 கோடி மக்களும் 2 மாநிலங்களிலும் 120 தொகுதிகளும் உள்ளன. எனவே உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கையில் பாருங்கள், இரண்டு கட்சிகளுமே பணம் கொடுக்கின்றன. அவர்கள் இலவச பொருட்களை கொடுக்கிறார்கள். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் 2 பேரிடமிருந்தும் வாங்கிக் கொண்டு பின்னர் அவர்களுக்காக வோட். அவர்கள் யாருக்கு வேண்டுமோ ஆக அது பொதுவானது. மேலும் ஊழல் என்பது உண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் முன்வைக்க விரும்புவது என்னவென்றால், கணித ரீதியாக யார் வின் முடியும் என்பதுதான். அதிமுக கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் பிரதமர் கேண்டிடேட் இல்லாமல் ஓட்டு வாக்கு வங்கியில் 22% நிரூபித்துள்ளது. அண்ணாமலை பாஜகவிற்காக ஓட்டு வாக்கு வங்கியில் 11% நிரூபித்துள்ளார். பாமகவிடம் 5 உள்ளது. டிடி வித்யா நாகரனிடம் 2 உள்ளது. இதையெல்லாம் கூட்டினால் அது கிட்டத்தட்ட 40 வருகிறது. துரதிருஷ்டவசமாக அரசியல் என்பது வெறும் கணக்கு மட்டுமல்ல, அது வேதியியலும் கூட. அது நிச்சயமாக. ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், ஒரு 4 முனை எலெக்ஷன்ல ஒரு கூட்டணியால் கிட்டத்தட்ட 40% ஓட் வாக்கு வங்கியை முன்வைக்க முடியும் போது நிச்சயமாக அதிமுக தலைவர் EBS மற்ற கட்சிகளை விட ஒரு சாதகமான நிலையில் இருக்கிறார். மேலும் நான் சேர்க்க விரும்பும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், தவேக விஜய், அது அவர் பெரம்பலூரில் போட்டியிட வாய்ப்புள்ளது. தவேகானந்த், அதன் பிறகு ஆதவனும் கூட. அதனால எல்லோரும் சென்னையில் போட்டியிடுகிறார்கள். சென்னை திமுகவின் கோட்டை. அதனால அவர்கள் வாக்குகளை பிரிக்கும் பொழுது அது நிச்சயமாக அதிமுகவுக்கு கூடுதல் சாதகமாக இருக்கும். அப்படின்ற நீங்கள் அரசியலை மிக உன்னிப்பாக கவனித்து அதன் கணக்கீடுகளையும் பின்பற்றுகிறீர்கள். நாம் பெற வேண்டிய இளம் குரல்கள். சுற்றுப்பொழிய பசுமோஸ்தல் மாற வாக்காளர் மற்றுமா உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆம், நானும் ஒரு முதல் முறை வாக்காளர் தான். மேலும் இது ஒரு விதத்தில் யாருக்கு ஓட்டு என்பது போன்றது. ஏனெனில் இதில் பல காரணிகள் உள்ளன.
குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அதனால் அவர்களின் கருத்துக்களை சேகரிக்க முயற்சிக்கிறேன். ஆனால் சமூக ஊடகங்கள் மற்றும் பிறவற்றில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் கருத்து கொண்டவர்களாக, மிகவும் சார்புடையவர்களாக, அல்லது ஒருவேளை மற்றொரு பார்ட்டி மீது தனிப்பட்ட விரோதம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்கள் அதை நம் மீது திணிக்க முயற்சிக்கலாம் அப்படி சொல்லி. அதனால இதே ஒரு விதத்தில். ஆனால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் கையில் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம் ஆம். ஆனால் சமூக ஊடகங்களுக்கு வந்தால் நீங்கள் போய் ஸ்க்ரோல் செய்யும் போது நிறைய ரீல்ஸ் மற்றும் எல்லாமும் உள்ளன. அவை அனைத்தும் மிகவும் ஒருதலைபட்சமான கருத்துக்களுடன் இருப்பதாக நான் காண்கிறேன். அதனால இந்த பார்ட்டி தேர்தல்கள் அல்லது பேச்சாளர்கள் தாங்களாகவே பேசுவதையோ அல்லது அவர்கள் நமக்கு என்ன வழங்குகிறார்கள் என்பதையோ உண்மையில் சென்று பார்ப்பது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லோரும் மீம்ஸை பின்தொடர்கிறீங்களா? மீண்டும் அது ஒரு நல்ல தகவல் தொடர்பு முறையா? ஏனால் எல்லாற்றுக்கும் மேலாக அது ஒரு செய்தியை அனுப்புகிறது. நிச்சயமாக நீங்கள் மக்களை கேலி பண்ணுறீங்க, அவங்கள ஏளனம் செய்கிறீங்க, ஆனால் அது ஈடுபடுறதுக்கான ஒரு ஃபன் வழியும் கூட. இல்லை என்றால் நீண்ட சொற்பொழிவுகளிலே யார் ஈடுபட விரும்புகிறார்கள் இல்லையா? ஆமா, அதுவும் உண்மைதான். ஆமா. அவள் சொன்னது போல் இப்போதெல்லாம் எங்களைப் போன்ற இளைஞர்கள் நாங்கள் சமூக ஊடக தளங்களில் அதிகமாக இருக்கிறோம். மேலும் சமூக ஊடகங்கள் மூலம் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்கிறோம். அதனால் ஒரு பார்ட்டி, அதாவது இந்த மீம்கள் மூலம் அவர்களுள் சில வதந்திகளை உருவாக்கக்கூடும். மேலும் நாங்கள் அதனால் பாதிக்கப்படலாம். மேலும் யாருக்கு வோட் செய்வது என்று ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்கிறது எங்களுக்கு கடினமாக உள்ளது. அதனால் நமது தேர்வுகளும் கருத்துக்களும் நாளுக்கு நாள் மாறக்கூடும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை சமூக ஊடகங்களுடன் சேர்ந்து இப்பொழுது நம்மிடம் இன்னும் பல ஆதாரங்கள் உள்ளன. அவற்றின் மூலம் யார் என்ன வேலை செய்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு பங்களிக்கிறார்கள், எவ்வளவு வெறும் புகழ் மற்றும் எவ்வளவு உண்மையான பங்களிப்பு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இளைஞர்களாகிய நாம் உண்மையில் ஈடுபடுகிறோமா, அல்லது எந்த வாக்காளர்களும் நாம் உண்மையில் ஈடுபடுகிறோமா, அல்லது அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையான அஜென்சிகளாக யார் உண்மையில் வேலை செய்கிறார்கள், யார் உண்மையில் பங்களிக்கிறார்கள் மற்றும் யார் வெறும் புகழ், கவர்ச்சி மற்றும் எல்லோரும் பைத்தியமாக இருக்கும் விஷயங்களுக்கு பின்னால் ஓடாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் பகுத்தறிவுடன் கம்பேர் செய்ய இதுவே சரியான நேரம் என்று நான் நினைக்கிறேன். நம்ம உண்மையிலே உட்கார்ந்து என்ன நடக்கிறது, மற்ற மாநிலங்கள் முன்னேறியதோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு எப்படி முன்னேறி வருகிறது என்பதை கம்பேர் செய்து நமக்கு எது உண்மையிலேயே முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு பின்னர் ஒரு நனவான முடிவை எடுக்க வேண்டும். முக்கிய எலெக்ஷன் பிரச்சனை என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தேர்தல்கள் ஒரு பொருட்டா? இல்லை மேடம், நம்மால் உண்மையிலேயே இப்படி செய்ய முடியாது. யார் ஜெயித்தாலும் இலவசங்கள் அதிகரிக்கின்றன. உதாரணத்திற்கு கடந்த சில வருடங்களாக டிவி, மிக்சிகள் மற்றும் பேருந்துகளும் இலவசம். அதே சமயம் எல்லாவற்றின் விலைகளும் அதிகரித்து கொண்டே இருந்தன. எனவே என் பரிந்துரை என்னவென்றால் இதை குறைக்க வேண்டும். மேலும் இலவசங்கள் மிகவும் பின்தங்கிய வகுப்புகளில் இருந்து வரும் பல மக்களுக்கு உதவியாக இருக்கிறது. மேலும் அது 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 பள்ளி குழந்தைகளிடங்களுக்கு செல்வதற்கும் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கிறது. ஆனால் அது இருக்க வேண்டும். சத்துணவு. ஆம், ஆனால் அது ஒரு வரம்புக்குள் இருக்க வேண்டும் மேடம், ஏனென்றால் அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் நமக்கு மற்ற திட்டங்களுக்கு பணம் வைத்திருக்க வேண்டும். வளர்ச்சிக்காக இலவசங்களை அதிகரிப்பதால் நாம் அதற்காக அதிக பணம் செலவிடுகிறோம். முடிவாக ஏதேனும் கருத்துக்கள் உண்டா? ஆம், இறுதியாக அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரே கட்சிகள் ஆட்சி செய்வதை நாம் பார்த்து வருகிறோம். தமிழர்களாகிய நாம் புதிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் ஒரு பார்ட்டியை மதிப்பிட முடியும். மேலும் நமது ஓட்டை பாதிக்க மற்றவர்களை நாம் அனுமதிக்க கூடாது. யாரை ஓட் செய்வது அப்படி என்பது பற்றி நமக்கு சரியான சொந்த அறிவு இருக்க வேண்டும்.
சரி, அது ஒரு விதமான மறைமுக விளம்பரமாக இருந்திருக்காது என்று நம்புகிறேன். ஆனால் வேறு யாராவது முடிக்க விரும்பும் நிறைவான எண்ணங்கள் ஏதேனும் உள்ளதா? டாங்கல் மன்ச், உங்ககிட்ட இருந்து ஆரம்பித்தோம். நீங்கள் ஏதோ சொல்ல விரும்பினீர்கள் மேடம். நாம் இதை முடித்துக்கொள்வோம். நான் அவளுடைய கருத்துடன் சேர்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் உண்மையில் பிஎஸ்ஜியின் மாணவியாக இருக்கும் பொழுதே ஏஐ சகாப்தம் மற்றும் இந்த கல்வி விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு கவலையளித்தால் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை பற்றி நினைத்து பாருங்கள். வெளிப்படையாக ஊட்டச்சத்து உணவை பற்றி பேசுகையில் அண்மையில் எங்களுக்கு தெரிய வந்த ஒரு செய்தியில் மக்களுக்கு வழங்கப்படவில்லை, மாணவர்களுக்கு நல்ல உணவு போன்றவை வழங்கப்படவில்லை. மேலும் ஆசிரியர்கள் உண்மையில் மாணவர்களை மார்க்கெட் பைவது அல்லது அவர்களை வேலைக்காரர்களைப் போல வேலை வாங்குவது போன்ற வழக்குகள் பரவலாக உள்ளன. மேலும் இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றன. மேலும் வெளிப்படையாக எத்தனை அரசு ஆசிரியர்கள் உண்மையில் தங்கள் குழந்தைகளை ஒரு அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள்? அது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே அரசு ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு அரசு பள்ளியில் படிக்க வைக்க தயாராக இருந்தால் அன்றுதான் இந்த கல்வி முறை மேம்படும். அந்த கருத்துக்கு மிக்க நன்றி. இது அரசு ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஒருவேளை அரசியல்வாதிகள் தங்கள் விஷயங்களை செய்யத் தொடங்க வேண்டியிருக்கும். ஆகவே மிக்க நன்றி இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அந்த பார்வைகளை எங்களுக்கு வழங்கியதற்காக. ஆகவே நிச்சயமாக முதன்முறை வாக்காளர்கள், இளைஞர்கள் மற்றும் அனுபவமிக்கவர்கள் அடங்கிய மிகவும் துடிப்பான ஒரு சமூகம், அரசியல்வாதிகள் ஒருவேளை செவிசாய்க்க வேண்டிய, அரசியல் கட்சிகள் கேட்க வேண்டிய ஆலோசனைகளுடன் இதன் மூலம் நாம் ஒரு சிறந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி மாநிலம் மற்றும் தேசத்தின் நலன்களுக்கு சிறப்பாக சேவை செய்யும் பார்ட்டி மற்றும் தலைவரை வோட் செய்வோம் என்ற எண்ணத்துடன் தேர்தல்களுக்கு செல்ல முடியும். கோயம்புத்தூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் பால்ராஜுடன் டெகோடருக்காக உமா சுதிர்.